நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருமா வராதா? வரும், ஆனா வராது. அதெல்லாம் அவர் வருவாரா? எப்படி சொல்ற? அது கூட தெரியல. அவர் கட்டதொரை இல்லடா, கைப்புள்ள. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. பாரு, கண்டிப்பா வருவாரு. 10 ரூபாய் பெட்டு. கண்டிப்பா வர மாட்டாரு. வருவாருங்கடா, பாப்போமா? நல்லா பாடுறா, வந்துட்டாரா. பின்னாடி திரும்பி பாருங்கடா. இன்னைக்கு நமக்கு கச்சேரி தான். என்னடி சொல்ற? உனக்கு தெரியாதா? அழகன் சார் ஆப்படிச்சிட்டாராம். ஒன்னும் சரியில்லை, ஒழுங்கா பாடம் எடுக்கல, அது இதுன்னு லந்து கொடுத்துட்டாராம். அப்படியா? ஐயோ பயமா இருக்கே. இப்ப இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேல காட்டிட்டாருன்னா? என்னடி சார் உருன்னு உட்கார்ந்து இருக்காரு? முழிக்கிற மொழியே சரியில்லையே. நமக்கு சைலண்ட் சொல்ல வேண்டிய சாரே சைலண்டா இருக்காரு. ஆமா, ஒண்ணுமே புரியலடி. என்னடா ஆச்சு இவருக்கு? அதானே நல்ல புள்ள மாதிரி கை கட்டிக்கு வந்துக்கிறத பாரு. மண்டை இறங்கி ஆழம் பார்த்துலாமா? பார்த்துட்டா போச்சு. சார், இன்னைக்கு பாடம் நடத்த மாட்டீங்களா சார்? சார் பரிச்சை வருப்போம் சார், பாடம் நடத்துங்க சார். சார், உடம்பு எதுவும் சரியில்லையா சார்? சார், நேத்து 2வது ஆட்டம் படத்துக்கு போனீங்களா சார்? செவத்தோட சார இழுத்து போட்டு சாஞ்சி தூங்குங்க சார். ரெட் மாஸ்டர் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். இப்படியே உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம்? யாரு தெரியும்? ஒருவேளை இப்படியே உட்காந்து இந்த மாசம் நம்மள வாங்கிட்டு போயிடுவாரோ? போனாலும் போவாரு. அது எப்படி நம்ம விட்டுருவோமா? என்னடா பண்ண போறான்? என்ன சார், ஏன் பாடம் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பேசுங்க சார். இருடா, இப்ப பாரு சார். நீங்க கிளாஸ் நடத்தலன்னா நாங்க ஏதாச்சும் விளையாடலாமா சார்? உங்களை சுத்தி இப்ப நொண்டி வரும்னா சரினா அமைதியா இருங்க, இல்லனா இல்லன்னு சொல்லிருங்க. வாடா. சார் சரின்ட்டாரு. என்ன விளையாடலாம்? கிரிக்கெட் தான். நீங்க பேட்டிங், நாங்க bowling. அப்ப நம்ம சாத்தம் பேரு. ஹலோ சிவா, நான் குருவி பேசுறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு? குருவியெல்லாம் செல்போன்ல பேசுறது? நான் சிவா, ஜோக்கா? ஏன், நான் உங்ககிட்ட ஜோக் பண்ண கூடாதா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஜோக்கெல்லாம் அதுவா வரணும், யோசிச்சா வராது. கரெக்ட். வரப்போ மறக்காம என்கிட்ட சொல்லு. ம், சரி, ஸ்டாலின் சார் அங்க இருக்காரா? ம். இந்நேரம் கிளம்பி போயிருக்கணுமே. ஸ்கூலுக்கே வரலையே. அப்படியா? கரெக்டா 8 மணிக்கெல்லாம் கைய வீசிட்டு கிளம்பிடுவாரே. இரு பாக்குறேன். ஆமா குருவி, ரூம்ல படுத்துட்டு இருக்கார். ஏன், உடம்பு முடியலையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பார்ட்டி அநேகமா இன்னைக்கே ஊருக்கு எஸ் ஆயிடும் நினைக்கிறேன். குருவி, என்ன சொல்ற? ஸ்கூல்ல ஒரே டார்ச்சர், அவரால முடியல. இல்லனா இப்படி லீவ் போடுற ஆளா அவரு? குருவி, நீ சொல்றச்சையே நெஞ்சு அடைக்கிறது. அட்வான்ஸ் பணத்துல புதுசா கிரைண்டர் வேற வாங்கிட்டேன். அத திடீர்னு திருப்பி கேட்டா கஷ்டம். விடு, பாத்துக்கலாம். அதுக்கு இல்ல குருவி, மாசம் மாசம் அவர் தரப்போற பணத்தை வச்சுதான் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு கல்ல தூக்கி போடுறியே. அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுதா? சிவா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடு, இல்லனா கஷ்டம்தான். சரி, நீ போன வை, நான் ஏதாவது பிளான் பண்ணி அனுப்ப பாக்குறேன். ஸ்கூல்ல ஒரே டார்ச்சர், அவரால முடியல. பார்த்து அநேகமா இன்னைக்கே ஊருக்கு எஸ் ஆயிடும் நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடு,
இல்லைன்னா கஷ்டம்தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கை தவறி விழுந்தெடுத்து. ஓ, என்ன இந்த நேரத்துல ஆத்துல இருக்கேன்? ஸ்கூலுக்கு போகலையா? இல்ல. ஏன்? சும்மாதான். ஐயோ ஈஸ்வரா, இவருக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. இவரை நன்னா புடிச்சுட்டு தான் நான் கரையேறணும். சித்தருங்கோ, என்ன பிரச்சனைனே சொல்லலையே. என்னால முடியல. என்ன முடியல? பசங்களை சமாளிக்க முடியல. என்ன இது சின்ன குழந்தையாட்டம் பேசுறேன்? வாத்தியாருக்கு பயந்துண்டு பசங்க தான் ஸ்கூலுக்கு போகாம இருப்பா. பசங்களுக்கு பயந்துண்டு வாத்தியார் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிற அதிசயத்தை இங்கதான் நான் பாக்குறேன். பயம்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன, சேட்டை பண்ணா நன்னா வெளுக்க வேண்டியதானே? அப்படிலாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்? தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுல என்ன தப்பு? சின்ன பசங்களை போய் அடிக்கிறவெல்லாம் மனுஷனே கிடையாது. அவ நல்லதுக்கு தானே அடிக்கிறேள். இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் அடிக்க கூடாது. அதே என் கொள்கை. அப்படின்னா பசங்களை மட்டும் இல்ல, யாரையுமே நான் அடிக்க மாட்டேன். என்ன காந்தி தாத்தா வட்டம் பேசுறேள்? கொஞ்சம் அப்படித்தான். அவர் சொன்னபடி ஓரளவுக்காவது நடக்க முடியுமாண்டு முயற்சி பண்ணி பாக்குறேன். அப்போ அன்பாவே சொல்லி கொடுங்கோ. அதுக்குத்தான் நானும் கஷ்டப்படுறேன். பசங்களுக்கு புரியல. இது பாருங்கோ, எரும மாட்டை 2 தட்டு தட்டினாதான் அது வழிக்கு வரும். அதுக்கு பேரு அடிக்கிறது இல்ல, அதோட பாஷையில பேசுறதுன்னு அர்த்தம். பசங்களும் அப்படிதான். அவ பாஷையில பேசினாதான் அவளுக்கு புரியும். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் பண்ண மாட்டேன். பசங்களுக்கு அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும்டா. இந்த வேலையை விடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ பெருமாளே, எதுக்கு அபசகுணமா பேசுறேள்? வந்து 4 நாள் தான் ஆகிறது, எல்லாம் சரியா போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ பெருமாளே, எதுக்கு அபசகுணமா பேசுறேள்? வந்து 4 நாள் தான் ஆகிறது, எல்லாம் சரியா போயிடும். தெரியல, பார்க்கலாம். வருஷ கணக்கா படிச்சுட்டு தானே இந்த வேலைக்கு வந்தேள். இப்படி 4 நாள்ல முடியலன்னா என்ன அர்த்தம்? தோத்து போறவாதான் இப்படி காரணம் சொல்லுவா. ஜெயிக்கிறவா தொடர்ந்து வேலையை மட்டும்தான் செய்வா. நீங்க தோக்குறவாளா இல்ல ஜெயிக்கிறவாளான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எந்த வேலையில தான் கஷ்டம் இல்ல? வடாம் புழிஞ்சு காக்கா ஓட்டி பாருங்க, அப்ப தெரியும் அந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு. கால்புடி அரிசியை போட்டு கிரைண்டர்ல ஆட்டி பாருங்க, அதுவும் கஷ்டம்தான். அதுக்காக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறது தான் வாழ்க்கை. சிவகாமி யோசிக்கிறார் யோசிக்கிறார், அவர் அப்படியே போட்டு அமுக்கிடும். இத பாருங்க, வாத்தியாரும் டாக்டரும் வேலை செய்ய அழுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவா. டாக்டர் அழுத்தண்டா ஒரு உசுறு போயிடும். வாத்தியார் அழுத்தண்டா நல்ல புத்தியும் அறிவும் உள்ள ஒருத்தர் காணாம போயிடுவா. இல்ல, நான் ஒன்னும் விட்டுட்டு போறேன்னு சொல்லியே. அப்படி வாங்க வழிக்கு. குழப்பமா இருக்குன்னு தான் சொன்னேன். இதுல என்ன குழப்பம் இருக்கு? போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும்தான் யோசிக்கணும். இப்ப சீக்கிரம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற வழிய பாருங்க. தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, உங்க அட்வைஸுக்கு. நீங்க பெரிய படிப்பு படிச்சவர், நான் சாதாரண +2. உங்களுக்கு தெரியாததா நேக்கு தெரிய போறது? அப்படியெல்லாம் இல்ல, எவ்வளவு பெரிய அறிவாளிக்கும் சில சமயம் அட்வைஸ் தேவைப்படும். அப்படியா? கிளம்புங்கோ. யோசிச்சு சரியான தலைவலி. உங்க கூட பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தேவலை. ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு தட்டுமா? தலைவலி எல்லாம் பறந்துரும். உங்களுக்கு கஷ்டம் இல்லைண்டா, கொடுங்க. மனுஷாளுக்கு மனுஷா இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படி? தேங்க்ஸ். ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபினா 15 ரூபாய். அது உங்களுக்கு ஓகேவா?
என்ன வேணுமா வேண்டாமா சொல்லாம போறேன். சார் தபால் நல்லம்மா நாயுடு வீடு தானே? நம்பர் 6 முத்தாரம்மன் கோயில் தெரியுது தானே? அவர் இல்லையா? ஏன் தம்பி உனக்கு பேச்சு வராதா? வருமே. வருமா? அப்புறம் என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா? மூடு இல்ல. என்னது மூடு இல்லையா? ஊருக்கு புதுசா? ஆமா, ஏன் கேட்குற? நாயுடு எதுக்கு தேடுறீங்க? அவருக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. இன்னுமா மணி ஆர்டர் அனுப்புறாங்க? விட்டா நம்ம வேலைக்கே உழ வச்சிருவான் போல. சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி விடுப்பா. முடியாது. முடியாதா? ஏன்? உனக்கு சொன்னா புரியாதியா? இரு. ஐயோ, என்னப்பா அது? ஆடு மாடுகளை கட்டி போடுறது மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ புரியுதா? சரிப்பா, யாரு கட்டி போட்டது? எல்லாம் எங்க அப்பா பண்ண வேலைதான். அட, அநியாயமா இருக்க. பிள்ளையா இல்ல நாய்க்குட்டியா? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? வணக்கம் சார். ஏமியா வேணும்? அதான் சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதை தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு. நல்ல வேலை சார், நீங்களே வந்துட்டீங்க. ஏமியா என்ன ஆச்சோ? இங்க பாருங்க சார், இங்க நடக்கிற இந்த அநியாயத்தை. இந்த பையனோட அப்பா நாயை கட்டி போடுறது மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க சார். அவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதான் முடியாதியா? ஏன் சார்? நான் தான் அந்த பையனுக்கு நைனா. அப்ப அவன்? அது என் கொடுக்கையா. என்ன சார் சொல்றீங்க? நீங்களே உங்க பையனை இப்படி பண்ணலாமா? ஓ, அது புள்ள இல்லையா, பெரிய தொல்லை. உனக்கு அவன் பத்தி தெரியாது. அவன் ஜில்லா கேடியா. 1 மாசம் பிளான் பண்ணி அவனை புடிச்சு கட்டி வச்சிருக்கேன், தெரியுமா? சரி, உன் விஷயம் என்ன சொல்லு. சார், மணி ஆர்டர் வந்திருக்கு. கொடுத்துட்டு கிளம்பு. சாரி சார், பேனாவை எங்கேயோ வழியில விட்டுட்டேன். உங்ககிட்ட இருந்தா கொடுங்க சார். இரு, எடுத்துட்டு வர்றோம். தம்பி, வலிக்குதா? சாவி எங்க? யோ, என்னய்யா பண்ண? பையன் காணோம். பாவம் சார், சின்ன பையன். வலிக்குதுன்னா நான் தான் சார் அவுத்து விட்டேன். வாடா கண்ணா, அப்பா அடிக்க மாட்டாரு. யோ, இனி அவன் எங்கயா வருது? அவன் காத்துலயே பறப்பாயா? சார், என்ன சார் குழந்தைய போய் கண்ணா அதை கொடு, அப்பாவுக்கு மணி ஆர்டர் கொடுப்போம். முடிஞ்சா புடிச்சிட்டு வாங்கிக்கோ. மணி ஆர்டர் கொடுத்துட்டு போடா தம்பி. டேய் டேய், நாளை ஓடிடா வயசான காலத்துல. பாத்து போல கண்ணு முன்னு தெரியாம ஓடுத. யோ நாயுடே, நானும் 4 வருஷமா பாக்க உன் பையனையே உன்னால பிடிக்க முடியல. நீ எங்கதான் களவாணிய பிடிக்க போற? சிவாவை பாத்தீங்களா? சரியான ஆளு. ஹலோ. இல்ல இல்ல இல்ல, ராங் நம்பர். யோ, கொல்லைக்கு போறப்ப கூட செல்போன் இல்லாம வர மாட்டியா? சார், உசுர் இல்லாம கூட இருந்தலாம் சார், ஆனா செல்போன் இல்லாம இருக்கவே முடியாது. அது என்ன அது? செல்போன் வந்ததுல இருந்து இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது சார். என்னையா புதுசு புதுசா கதை சொல்லிக்கிட்டு? ஆமாம் சார், சொந்தம் பந்தம் இல்லையன்னு கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. புரியலையா? இன்சூரன்ஸ்காரன், ரியல் எஸ்டேட்டு, கிரெடிட் கார்டு, பேங்க் லோன்னு எவனாச்சும் ஒருத்தன் டெய்லியும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேசிதான் இருப்பான் சார். நம்ம தனியா இருக்கிறோம்னு தோணவே தோணாதான் பாத்துங்களேன். சார், கேட்கணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட செல்போன் கிடையாதா? என்ன சார் சொல்றீங்க? ஆமையா, செல்போன்லாம் கிடையாது. ஊருக்கு பேசணும்னா பிசிஓவில் பேசுறது, இல்லாட்டி லெட்டர் போடுறது. ஆச்சரியமான ஆள் தான் சார் நீங்க. வேகமா வாங்க சார், நம்ம ஆளுங்க குளத்துல மாடுங்களை குளிப்பாடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் சார். நல்லா ஊர்ல மாடு கண்டு குளிப்பாட்டிட்டு அதோட சேர்ந்து குளிச்ச வந்தேன். ஓஹோ, நீங்க மாடெல்லாம் மேய்ச்சிருக்கீங்க. யோ, விவசாயிண்டா மாடு மேய்க்காம இருக்க முடியுமா? அப்போ உங்களை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா போட்டது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். என்ன குருவி சடன் பிரேக் அடிக்கிற? அங்க பாருங்க சார், வானர படம் பூரா இங்கதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம குளிச்சா மாதிரி தான். சரி, அப்படியே ஓரங்கட்டு. என்ன சார், உங்களுக்கு அவங்கள பார்த்து பயம் வந்துச்சா? அதெல்லாம் இல்ல, பாவம் பசங்க லீவு நாளையில எவ்வளவு ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க பாரு. அவையில போய் தொல்லை பண்ணிக்கிட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லீவு நாளையில எவ்வளவு ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க பாரு. அவையில போய் தொல்லை பண்ணிக்கிட்டு.
கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை அம்மனமா நினைச்சான். ஸ்கூல்ல தான் இவனுங்க கொடுமை தாங்க முடியலன்னா குளத்துலயும் குளிக்க விட மாட்டானுங்க போல. கிளி வாடா குளிலா. நான் வரலடா. ஏன்டா? கிளி தண்ணிய பார்த்தாலே வெறியாவுறான். ஏன்டா அப்படி? ஏய் தினமும் அவங்க அப்பா தான் தண்ணியில இறக்கி விட்டு டார்ச்சர் பண்றாருல அதான்டா. ஏய் மீன் மாட்டிச்சுடா. என்னடா மீன் நினைச்சா துளி வருது? அங்க பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. நான் கிளி குறைய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோமனை தப்பிச்சிட்டேன். யார் அடக்காமடா இது? இப்போ அது ரொம்ப முக்கியம். டேய் பொறுங்கடா, நம்ம குரூப்லயே டேஞ்சர் லைட் மாதிரி கோமன் கட்டுறது ஒரே ஒருத்தன் தான். டேய் அசியம் பத்தாதீங்கடா. குடுடா டேய் குடுடா ப்ளீஸ்டா டேய் குடுடா டேய் மண்டை வாங்கி தரடா டேய் பொட்டல வாங்கி தரடா. கிளி சொல்றா டேய் ப்ளீஸ் அவரது கூட தெரியாம அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சிவப்பு கலர் சிக்கிச்சா, மஞ்சள் கலர் சிக்கிச்சா, பச்சை கலர் சிக்கிச்சா, சிவப்பு கலர் சிக்கிச்சா. இதுங்கெல்லாம் படிச்சு எங்க உருப்பட போகுது? பொறுப்பா படிக்கணுன்னு சொல்லியே டவுன்ல பகுதி புள்ளியே சிரிக்கிறவே மறந்துருச்சு தெரியுமா உனக்கு? தீப்பெட்டி ஆஃபீஸ் போற மாதிரி காலையில கான்வெண்ட் பஸ் வந்து பூராய்ச்சி அழட்டி போயிட்டான். ஏதோ இங்கேயாவது வந்து பசங்க சிரிச்சு விளையாடுறானுங்களே, விளையாடட்டும் புரியுது சார். இவனுங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், விவரமானவனுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உக்காந்துக்கின்னு மூஞ்சாண்ட காலை ஆட்டுவானுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. எனக்கு என்ன, இந்த முறையும் 7C தான் ஜெயிக்க போகுது. நீங்க பொட்டி எடுத்துன்னு கிளம்ப போறீங்க.